வேரியபிள்ஸ் வீடியோவுக்கு எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு கமெண்ட் வந்துச்சு. இப்போ நம்ம வேரியபிள்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? அது -5லேருந்து 256 256 நம்பர்ஸ் வரைக்கும் தான் ஒரே ஆப்ஜெக்டில் ரெஃபர் பண்ணணும்னு அந்த கமெண்ட்டில் இருந்துச்சு. அண்ட் அவர் சொன்னது கரெக்டு தான். இந்த வீடியோவில் இன்னும் டீப்பாக வேரியபிள்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக டைப் இன்டீஜரில் -5லேருந்து 256 இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங்கில் 1லேருந்து ஃபியூ லெட்டர்ஸ் வரைக்கும், டியூப்பிளில் ஃபியூ சைஸ் வரைக்கும் கூட அது சேவ் பண்ணும்போது ஒரே ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணும். அதாவது 2 வேரியபிளுக்கு சேம் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ நம்ம சொன்ன டைப்பில் இருந்து சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரே மெமரி லொக்கேஷனில் ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் க்ரியேட் பண்ணி இந்த 2 வேரியபிளையும் ரெஃபரன்ஸாக க்ரியேட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு வேர்ட்ஸ், அதாவது அடிக்கடி யூஸ் பண்ண வேர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் சேம் வேல்யூஸ் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி ரெஃபரன்ஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணும். இதெல்லாம் தவிர மற்ற எல்லா வேல்யூஸ்க்கும் சேம் வேல்யூவாக இருந்தால் கூட புது புது ஆப்ஜெக்டாக வேறு வேறு லொக்கேஷனில் மட்டும்தான் சேவ் பண்ணும். இப்படி தான் பைத்தான் மெமரியை மேனேஜ் பண்ணுது. இப்போ இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பைத்தான் டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்குவோம். அதுக்கு சர்ச்சில் போயிட்டு நான் பைத்தான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த பைத்தான் 3.11 இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பைத்தான் டெர்மினலில் நான் 2 ஸ்மால் இன்டீஜர் வேல்யூஸை டிஃபைன் பண்ண போகிறேன். a = 10 அப்புறம் b = 10. இப்போ இந்த 2 a அண்ட் b வேரியபிள்ஸ் ஒரே ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. a is b, இதுதான் இந்த சின்டெக்ஸ். அதாவது இந்த ஈஸ் எதுக்காகன்னா இந்த 2 பக்கத்தில் உள்ள a அண்ட் b ஒரே ஆப்ஜெக்ட் தானா, ஒரே வேல்யூ தானான்னு செக் பண்ணுறதுக்காக. இதை செக் பண்ணிவிட்டு 2 ஒன்றா இருந்தால் ட்ரூன்னு நமக்கு பூலியனில் ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரூ, நமக்கு பூலியனில் ட்ரூன்னு வந்திருக்கு. அதாவது ஏவும் பியும் ஒரே ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது 2 எங்கே ஸ்டோர் ஆகிருக்குங்கிற ஐடியா செக் பண்ணி பார்க்கும். ஐடி ஆஃப் ஏ, இதுதான் ஏவோட லொக்கேஷன். நெக்ஸ்ட் ஐடி ஆஃப் பி, இதுதான் பியோட லொக்கேஷன். 2 லொக்கேஷன் பாருங்கள் நமக்கு சேமாக தான் வந்திருக்கு. ஸோ இது 2 ஒரே லொக்கேஷனில் ஒரே ஆப்ஜெக்டை மட்டும்தான் ரெஃபர் பண்ணுது. இங்கே 10ங்கிறது ஒரே ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரே ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லியிருந்தோம்ல -5லேருந்து 256 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும்ட்டு. அது இல்லாமல் வேறு நம்பர்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். நான் 256 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் கரெக்டாக. நான் 257ன்னு நான் கொடுக்குறேன். a = 257, b = 257. இப்போ இது 2 ஒன்றான்னு செக் பண்ணலாம். a is b ஆன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபால்ஸ், இது 2 ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, வேறு வேறு ஆப்ஜெக்ட். இதோட ஐடியை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஐடி ஆஃப் a, இதுதான் அதோட லொக்கேஷன், ஏவோட லொக்கேஷன். ஐடி ஆஃப் b, இதுதான் பியோட லொக்கேஷன். உங்களுக்கு தெரியுதா டிஃபர் ஆயிருக்கு? ஸோ உங்களுக்கு இன்டீஜரில் இந்த வேல்யூஸை தவிர வேறு நீங்கள் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு வேறு வேறு ஆப்ஜெக்டை வேறு வேறு லொக்கேஷனில் தான் க்ரியேட் பண்ணணும். அதே போல் இப்போது ஸ்ட்ரிங்லேயும் அதை டிஃபைன் பண்ணி பார்ப்போம். a = நான் ஹலோன்னு கொடுக்குறேன். அதே போல் b = நான் ஹலோன்னு கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, ஒரு லெட்டர்லேருந்து ஆரம்பித்து ஃபியூ லெட்டர்ஸ் வரைக்கும் அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லாக யூஸ் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ஆப்ஜெக்டாக தான் க்ரியேட் பண்ணிக்கும் அது. இப்போ இந்த ஹலோங்கிறது ஒரே ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கா இல்லை வேறு வேறு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு a is b ஆன்னு செக் பண்ணி பார்ப்போம். ட்ரூ, இது ஒரே ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணியிருக்கு. இதோட ஐடியும் செக் பண்ணி பார்ப்போம். ஐடி ஆஃப் a, ஐடி ஆஃப் b, பார்த்தீங்களா ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங்கில் ஒரு பெரிய வார்த்தையாக செக் பண்ணி பார்ப்போம். a = hello world program, b = hello world program. இப்போ இந்த ஏவும் பியும் நம்ம ஒரே ஆப்ஜெக்டான்னு செக் பண்ணி பார்க்கலாம். a is b, ஃபால்ஸ். இப்போ பாருங்கள் உங்களுக்கு அதை தாண்டி போகிறதுனால ஃபால்ஸ்ன்னு வருது. இப்போ லொக்கேஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஐடி ஆஃப் ஏ and id of b.
பாருங்க, ரெண்டுக்கும் வேற வேற லொகேஷன்ல இருக்கு. இப்ப புரியுதா? நம்ம அவங்க சொல்லியிருக்க ஸ்மால் வேல்யூஸை தவிர வேற எந்த வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணும் போதும் அது வேற வேற ஆப்ஜெக்டா தான் வேற வேற லொகேஷன்ல கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட் பிரதர். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.